என்ன மருமலே, என்ன பண்ணிட்டு இருக்க? எத்தை, என்ன மருமலே, இந்நேரத்துக்கு சமையல் வேலையெல்லாம் முடிச்சிருப்பானி பார்த்தா நீ என்னடானா காய்கறி வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்க. என்ன நடக்குங்க? அது வந்து அத்தை, அது வந்து என்ன வந்து போயின்னு ஒரே இழுவையா இருக்கு. இல்லத்தே, என்ன குழம்பு கூட்டு வைக்குதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. அதான் என்னென்ன காயெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். எதை குழம்பு வைக்குது எதை கூட்டு வைக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் தே. நீ என்னைக்கு யோசிச்சு முடிவு பண்ணி சமையல் பண்ணி வைக்கிறது, நான் என்னைக்கு சாப்பிடுது? எத்தே, பேசாம நீங்களே என்ன சமைக்கன்னு சொல்லிடுங்க தே, நான் சமைச்சு தந்துடுறேன். மீன் வாங்க சொன்னேன், மீன் வாங்கினியா? ஆமாத்தே, மீன் கடைக்கு போனேன்னா மீன் கடையில் 100 ரூபாய்க்கு 2 பெரிய சூற மீன் வச்சிருந்தான். விடுவேனா என்ன? உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்துடுங்க, அண்ணா போட்டிருக்கேன் பாருங்க சிங்கில. பரவாயில்லையே மருமலை, 100 ரூபாய்க்கு நல்ல பெரிய மீனாக தான் கிடச்சிருக்கு உனக்கு. எத்தே, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இந்த 2 மீனையும் 200 ரூபாய்க்கு கேட்டான். நான் தான் 200 ரூபாலாம் இதுக்கு அதிகம்னு சொல்லி 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன். ஓஹோ, அப்படியா? நல்ல கெட்டிக்காரியாக தான் இருக்கா. சரி சரி, 2 மீன் இருக்குல்ல, ஒரு மீனை சின்ன சின்ன துண்டா வெட்டி குழம்பு வச்சிரு. இன்னொரு மீனை பெரிய பெரிய துண்டா வெட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் தடவி அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துரு. எத்தே, அப்போ காய்கறியெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எல்லா காய்கறியை தூக்கி ஃப்ரிட்ஜில் போடு. இன்னைக்கு மீன் வாங்கிட்டு வந்திருக்கல, இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு மீன் பொரிச்சு தின்றோம். சரி சரி, நேரத்தை போக்காம வேலையை சீக்கிரம் பாரு. எத்தே, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எத்தே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்னு சொன்னீங்களாத்தே, அப்படின்னா என்னத்தே? இஞ்சி பூண்டு பேஸ்ட் தெரியாதா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் தெரியாம உலகத்துல யாராவது இருப்பாங்களா? நான் இருக்கத்தே. அந்த காலத்துலலாம் என் மாமியார் சொல்லதுக்கு மறு வார்த்தை பேசாம எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பேன். ஆனா இந்த காலத்துலலாம் அப்படியா? எதை பேசினாலும் ஏட்டிக்கு போட்டியா என்னத்தையாவது பேசிட்டு இருக்குது. மாமியார் சொல்லி மருமவ கேட்டதெல்லாம் அந்த காலத்தே. இந்த காலத்துல மருமவ சொன்னா மாமியார் கேட்டுட்டு கிடக்கணும். அப்பதான் வீட்டுல இருக்க முடியும். பார்த்துடுங்க. என்னது? மாமியார் சொல்லி மருமவ கேட்டதெல்லாம் அந்த காலத்தே. இது மருமக காலம். இந்த காலத்துல மருமவ சொல்லதான் மாமியார் கேட்கணும். ஓஹோ, அப்படியா? கேட்கலன்னா நான் பாட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி வருவேன். பிறகு நீங்க தான் 3 வேளையும் சமையல் பண்ணி சாப்பிடணும். எப்படி வசதி? வேண்டாம் மருமலை, வேண்டாம். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கேன். இப்படி மட்டும் தப்பான ஒரு முடிவு எடுத்துறாத மருமலை. அப்படி வாங்க வழிக்கு அந்த பயம் இருக்கணும். வாங்க, போய் சோப்பால போய் காலை நீட்டிட்டு உட்காருங்க. நான் சமையல் முடிச்சுட்டு சாப்பாடை போட்டு கொண்டாடுறேன். சரி மருமலை.